களத்தில் இறங்கி நீங்கள் விளையாடணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜஸில் வந்து பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிடுது, குறிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸில். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இன்ஸ்டியூட், இந்த வேலம்மாள் மருத்துவமனை போன்ற நம்மளோட தலைவர் சோழராஜா சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு பிளேயர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரதுனால பிளேயர்ஸ்லாம் இப்போ வீட்டில் ஏதோ ஃபினான்ஷியலாக பாதிப்பு இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக தான் வந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் அப்படின்னால இப்படிதான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நீங்கள் விளையாண்டு வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள், தோழிகள், உறவினர்கள்லாம் அந்த சந்தோஷம், அந்த தருணம் எப்படி இருந்தது? பெண்கள் ஆண்கள்னு நான் எதுவும் பிரிச்சு பார்க்கல. இது வரைக்கும் என்கிட்டயோ சொசைட்டி எதுவும் அப்படி நடந்துக்கல. ஆனா பெண்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ என்னோட மகள் மாதிரி இருக்கமா அப்படின்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட பிளட் ரிலேஷனா என்னை எடுத்துக்கிறாங்க. நீங்க இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கட்டும், மற்றவங்க எல்லாம் நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரும்போது அவங்க எல்லாம் என்ன எப்படி சப்போர்ட் இருந்தது? அவங்களாம் அதான் அவங்களோட குழந்தை மாதிரி என்னை பாத்துக்கிறாங்க. தினமும் எதனா வேணுமான்னு கேக்குறாங்க. இப்ப பஸ்ல போகும்போது கூட பெரியவங்க கூட வயசானவங்க கூட நம்மள உட்கார சொல்றாங்க. அவங்களாம் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பாத்துக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பேருக்கு பின்னாடி ஒரு அடைமொழி இருக்கும். கண்ணகி நகர் அப்படின்ற அந்த அடைமொழி வர்றது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர கபடி பேருக்கு நீங்க என்ன சொல்லணும்? நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களோட இலக்கும் அவங்களோட டிசிப்ளினும் தான். டிசிப்ளினா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய சார் இருக்காங்க. நம்ம அசோசியேஷன் தலைவர் சோழராஜா சார் இருக்காங்க. நிறைய இன்ஸ்டியூட்லாம் சார் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. இதனால எல்லாருமே போல்டா வாங்க. கபடியை மேம்படுத்துறதுக்கு கோரிக்கை இருக்குங்களா? ஏன்னா நீங்க ஒரு சில டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கான வேலைமலை இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் சைடு எப்படி இருக்கு? இது என்ன பண்ணால் நல்லா இருக்கும் பிளேயர்ஸ்? இப்போ கபடி வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேட்சா இருக்கு. இன்னும் ஒலிம்பிக்ல சேர்க்கிற அளவுக்கு இப்ப வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதுவே ஒரு பெரிய முயற்சி அரசு சார்பாக. விளையாண்டதுலேயே வந்து பீகாரோட விளையாண்ட போட்டி வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நீங்களே அடுத்து வர தலைமுறைகளுக்கு பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி போட்டிகள் விளையாடுறப்போ எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணுன்றது உங்களோட பொதுவாகவே அவங்கவுங்க ஸ்டேட் வந்து ஜெயிக்கணும்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாடு நடக்குன்னா நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த மாதிரி பீகாரில் வந்து லைட்டாக அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸை மாற்றி கொடுத்தாங்க. அதனால பிளேயர்ஸ் எப்பவுமே அவங்களுடைய கேமில் ஃபோக்கஸாக இருந்து இந்த மாதிரி சண்டை எதுவும் போடாமல் நம்மளோட கேமை மட்டும் விளையாடினாலே நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து பரைனில் நடந்தது. அது எனக்கு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கு. ஈரான் கூட வந்து நிறைய சொன்னாங்க கோச்சஸ்லாம், அங்கே இருக்க கோச்சஸ்லாம் ரொம்ப நம்ம கான்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக விளையாடணும் இந்த மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த ஈரானை வின் பண்ணோம். அது ஒரு பெரிய வெற்றியா இருந்தது. அதுவும் அதிக பாயிண்ட்ல நாங்க ஜெயிச்சது தான் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியா வந்து ஈரானை அதிக புள்ளி இடைவெளியில ஜெயிக்குது. அது ரொம்ப மறக்க முடியாத நினைவு சார். கிரிக்கெட் அப்படின்னாலே ஜென்ஸ் தான் அப்படின்ற காலகட்டம் போய் இப்போ பெண்களும் அதில் வந்து சாதிச்சுட்டு வராங்க. எல்லா துறையிலுமே இருக்காங்க. இது எப்படி ஆரோக்கியமா பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.